வணக்கம். இந்த எபிசோட ஆரம்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வில்லியை தான் காட்டுறாங்க. நம்ம வில்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அதாவது வந்து கடற்கரை ஓரமா நின்று போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. பட் வந்துட்டு அங்கிட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து யார்ட்டையோ ஃபோன் பேசிட்டு இருக்கான். யாருன்னு தெரியல, அம்மாவா அக்காவா தங்கச்சி எதுவும் தெரியல. பட் அங்க பேசி இருக்கும்போது நான் என்ன பண்றது, இவ கூட வந்து அசிஸ்டன்ட் மாதிரி என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆல்மோஸ்ட் நான் எல்லா வேலையுமே அவளுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், எல்லா பணிவிட வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்றதே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கிட்டு இருக்கவங்களோ டேய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ அவட்ட ஒரு டேலண்ட் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது, அவட்ட யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க, நீ தான் தேவையில்லாம அவளுக்கு போய் அசிஸ்டன்ட் மாதிரி எனக்கு என்னன்னு சுத்திக்கிட்டே இருக்க பாய் ஃப்ரெண்ட் என்ற பேர்ல சும்மா அவளை போட்டுக்கிட்டு நீ முதல்ல அவளை இருந்து விட்டு வெளியே வா, அப்பதான் நீ வந்து உருப்படுவ வாழ்க்கையில வந்து தொலை அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ நான் பாத்துக்கிறேன் வைங்க தயவு செய்து நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் இந்த பொண்ணுட்ட வந்து என்னாச்சு அப்படின்றப்ப இல்ல இந்த இடம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் அழகா இல்ல, வா நம்ம வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க பார், நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், உன்னோட அசிஸ்டன்ட் கிடையாது, எனக்கு இங்க இருக்கிற எல்லா இடமும் தெரிய வாய்ப்பும் கிடையாது, இந்த மாதிரி அழகா இருக்கு அந்த இடம் அழகா இல்லங்கிறதெல்லாம் எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, நீ தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்ன்றப்ப என்னதான் நினைச்சுக்கிட்டு நீ ஒழுங்கா போட்டோவே எடுக்க தெரியல, இல்ல அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு என்ன கத்துக்கணுமோ அதையும் பண்ண மாட்டேங்கிற, ஆட்டோ ஃபோக்கஸும் போக மாட்டேங்கிற, சும்மா நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேங்கிற, ஒரு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு எப்படி சத்தம் போட்டுருக்கா. உனக்கு என்னடா பிரச்சனை இப்ப, இங்க பார் நீ இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தா உன்னை ஃபயர் பண்ண வேண்டியிருக்கும், என்ன உன் பழைய கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த ஸ்கில்ல மிஸ் பண்றியா அப்படின்னு. ஆமா உன்னை ஃபயர் பண்றத தவிர எனக்கு வழியே இல்லை அப்படின்றப்ப நீ என்னடா என்ன ஃபயர் பண்றது, நானே வேலையை விட்டு போறேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வேலையை விட்டு போறேன்னு குவிட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இவன் இந்தாடி நிலுடி அப்படின்ட்டே போறாங்க. எனக்கு என்னன்னு போயிடுறா, ரூமுக்கு போய் போன் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது போன் வரும் தூக்கி போட்டுறா. அதே நேரத்தில் அங்க டிவியில வந்துட்டு ஏதோ சம்திங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோனி பேர் வரவும் டக்குன்னு பாக்குறா, ஆஹா இவ இன்னும் வந்து போட்டோ எடுத்துதான் இருக்காளா, இவளை விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கு. இவ டக்குன்னு ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் போன் அடிச்சு எல்லாம் எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறா. சோ ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் போட்டு கொடுக்குறா. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோனியும் ஹீரோவையும் காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்து எங்க நம்ம விக்கி கடையில தான் உட்காந்துருக்காங்க. அவங்க பார்க்கணுமே நம்ம ரெண்டு பேரும் போட்டு கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விக்கி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் ஆல்ரெடி கான்ல இருக்கான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே இப்படிதான் பயங்கரமா லவ் பண்ணி கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா டக்குன்னு பிரேக்கப் பண்ணிட்டாங்களா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி டே நிறுத்துங்கடா, தயவுசெய்து இந்த கன்றாவி நிறுத்துங்கடா, முட்டிக்கலடா அப்படின்றான். கரெக்டா நம்ம மனோஜுமே ஆல்மோஸ்ட் வந்துடுறா. வந்தோடனே அப்படியே பார்க்கறான், என்னடா இது அப்படின்னு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிறான். டே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகாதீங்கடா, நாங்க ரெண்டு திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் நம்ம விக்கி பார்க்கணும், டே தயவு செய்து அவங்கள முதல்ல அதை நிறுத்த சொல்லு, இந்த கன்றாவி எல்லாம் என்னால பார்க்க முடியாது, ஏற்கனவே வந்து 15 வயசுல ஆரம்பிச்சாங்க, அப்புறம் பார்த்தா அப்படி டக்குன்னு 8 வருஷம் வந்து பிரேக்கப் பண்ணி எனக்கு என்னன்னு தெரிஞ்சாங்க, இப்ப திரும்ப ஒன்று சேர்ந்திருக்காங்க, இனி எப்ப இவங்க பிரேக்கப் பண்ணுவாங்கன்னு தெரியாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, முதல்ல நிறுத்த சொல்லு அப்படின்றப்ப அப்படியே பார்க்கறான். அவங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் நாங்க பிரேக்கப்லாம் பண்ண மாட்டோம், நீ பயப்பட வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. அவன் போங்கடா அப்படின்ட்டு போயிடறான். நம்ம மனோஜ் மட்டும் உட்கார்ந்துட்டு மச்சான் வாழ்த்துக்கள்ரா அப்படின்னு தேங்க்யூ மச்சான் அப்படின்றான். டக்குன்னு நம்ம விக்கி என்ன பண்றானா அங்க இருந்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு வாங்க இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு அப்படின்னோனே டேய் என்னடா இது, ஆமா நீங்க திரும்ப ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ண கூடாது அப்படின்னோனே அவன் அப்படியே பாக்குறான் நம்ம ஹீரோ, அப்பலாம் ஒண்ணும் நடக்காது, இல்ல உங்களெல்லாம் நம்ப முடியாது, நீங்க பாட்டுக்கு முடி நரைச்சதுக்கு அப்புறம் நாங்க பிரேக்கப் பண்றோம் அப்படின்னு கிளம்புவீங்க, உங்களை நம்ப முடியாதா, நீங்க இப்படிதான் அடிச்சுக்குவீங்க, பிரேக்கப் பண்ணுவீங்க, திரும்ப ஒண்ணு சேருவீங்க, இது சரிப்பட்டு வராது, முதல்ல இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுங்க, நீங்க ரெண்டு பேரும் எப்பயுமே பிரேக்கப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோயினிட்டே சும்மா இருடா, நாங்க ஒண்ணு அப்படி எல்லாம் வந்துட்டு பிரேக்கப்லாம் பண்ண மாட்டோம், இப்ப என்ன இந்த முடி அதாவது கிரே ஹேரா இருக்கு, இந்த டயத்துல வந்துட்டு நாங்க வந்து ஒண்ணு சேர்றோம், அதுக்கப்புறம் திரும்ப பழசு ரொம்ப ஓல்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பிரேக்கப் பண்ணுவோம் தானே சொல்றேன், அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது, நீ பயப்படவே வேண்டாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் நம்ப முடியாது, உங்களெல்லாம் நம்பவே முடியாது, நீங்க ரெண்டு பேரும் எப்ப என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது, இது சரிப்பட்டு வராது, அப்புறம் திரும்பவும் வயசானதுக்கு அப்புறமும் எங்களவும் போட்டு பாடப்படுத்துவீங்க, இது சரிப்பட்டு வராது, ஒண்ணு நீங்க பிரேக்கப் பண்ண கூடாது, இது கான்ட்ராக்ட் சைன் பண்ணு, இல்லையா இன்னொரு கான்ட்ராக்ட் தரேன், எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் விட்டுருங்க, நாங்க எங்களால முடியாது, நீங்க ஆவுனா லவ் ஃபெயிலியர் ஆனா ரெண்டு பேரும் எங்களை தான் போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க, சத்தியமா முடியவே முடியாது, அதெல்லாம் இல்ல நீ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிக்கிறான். இவங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னா சரி அப்போ ஒரு எல்லாரும் டக்குன்னு மேரேஜ் பண்ணிருங்க ரெண்டு பேரும் அப்படின்னு அப்படியே பாக்குறாங்க. என்னது டக்குன்னு மேரேஜ் ஆடே, இப்போ தாண்டா திரும்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்ச நாள் கழிச்சு மேரேஜ் பண்றோம்டா, சடனா மேரேஜ்னா எங்களுக்கே கொஞ்சம் பயமா தாண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். ரெண்டு பேருமே இதை சொன்னோன்னே பாக்குறான், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க ரெண்டு பேரும் உடனே கல்யாணம் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா எங்களை தான் போட்டு தாளிச்சிருப்பீங்க, தயவுசெய்து கல்யாணம் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் அவங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம், இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணிங்க நம்ம தாரா வீட்டை காட்டுறாங்க. அங்க வந்து அவங்க அக்கா ஆரஞ்சு பழம்லாம் எடுத்து கொடுத்தா எல்லாரும் அப்படியே எடுத்து சாப்பிடுறாங்க. அதே நேரத்தில் வந்து அவங்க கேட்கறாங்க, ஆக்சுவலி வந்துட்டு அவங்க டேட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை மேடம், நாங்க எங்க ஒர்க்கை மட்டும் தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஆக்சுவலி சிஸ்டர் நாங்க என்னன்னா உங்க ரூம் எடுத்துக்கிட்டோம், அதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்றப்ப அப்படிலாம் இல்லப்பா அப்படின்னு யாரு நம்ம மீராக்கா சொல்றாங்க. இல்ல நீங்க தாராளமா இங்க தங்கலாம், ஹோட்டல்ல தங்குறத விட இதுதான் ரொம்ப பெட்டர், ரெண்டாவது இதோ அந்த ரூம்ல தான் என் சிஸ்டர் இருக்கா, நாங்க அங்க தங்கிக்குவோம், ஒன்னும் பிரச்சனையே இல்லை அப்படின்றாங்க. அதே நேரத்தில் சரி நீங்க எப்படி வந்து வீடை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரே நம்ம ரியா கேட்கறாங்க. அப்பதான் சொல்றாங்க, இல்ல நாங்க வர்றப்ப ஒரு கன்வென்ஷன் ஸ்டோர் இருந்துச்சு, அங்க வந்துட்டு ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டுதான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு நம்ம விக்கி கிட்ட. அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க பாருங்க ஸ்டோர்ல, அதாவது வந்து நம்ம பசங்க கிளம்பும் போது டக்கு நம்ம ஹீரோனியை பிடிச்சி விக்கி நிப்பாட்டுறான், நில்லு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு. என்னடா அப்படின்னு, இல்ல ஒன்று கேட்கணும், கேளு என்ன விஷயம், அது வந்து ஒன்னும் இல்லையா, சரி நான் கிளம்புறேன், இரு ஏன் அவசரப்படுற, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு உன் வீட்டுக்கு 2 பொண்ணுங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க பேர் என்ன, நம்ம ஹீரோயின் யாரு, என் வீட்டுல இருக்கிற 2 பொண்ணுங்களா, அவங்க பேரா என்பி ஒருத்தி பேர்
பேரு, இன்னொருத்தி பேரு ஜின் யூ அப்படின்றாங்க. சரி ஓகே, அந்த என்பி பேரு யாருன்னா அந்த ஹேர் வந்து ஒரு மாதிரி வச்சிருக்கால அவ தான் என்பி, இன்னொரு பொண்ணு ரொம்ப கியூட்டா இருப்பா அவ வந்து ஜின்பி. நம்ம விக்கியுமே கேக்குறான் ஆக்சுவலி வந்துட்டு என்பின்றது அந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி ஹேர் கலர்லாம் பண்ணிருக்குமே அந்த பொண்ணா அப்படின்னோடனே ஆமா ஆமா உனக்கு எப்படி தெரியும் அவங்க ரெண்டு பேரும் அப்படின்றப்ப இது வந்து எப்படி சொல்றது, ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு காலையில நான் கடைக்கு வெளியே கிளீன் பண்ணிட்டு இருந்தேன், அப்பதான் அந்த பொண்ணுங்க வந்து அட்ரஸ் கேட்டாங்க, அதனாலதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ அப்பதான் காட்டுறாங்க என்ன அப்படின்னா நம்மால் விக்கிக்கு அந்த பொண்ணு மேல ஒரு லவ் வந்துருக்கும். என்ன அப்படின்னா நம்ம விக்கி அது போக அவன் அசிஸ்டன்ட் ரெண்டு பேருமே இந்த கடையில காலையில வந்து வெளியே கூட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கரெக்டா அந்த பொண்ணுங்க எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆக்சுவலி வந்துட்டு இங்க நம்ம தாராவோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. என்னதே தாராவோட வீடா, இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வேற வேலை இல்ல திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு கரெக்டா நம்ம விக்கி அப்படி டேன் பண்ணி பாப்பனா இல்லையா, இந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு பத்திக்கு அப்படியே இந்த ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில பெண்களை பார்த்தா டக்குன்னு காதல் வரும்னு சொல்லுவாங்க, அந்த பெண்களுக்கும் அப்படிதான் திடீர்னு காதல் வந்திருக்கும். சோ அது மாதிரி இங்க ரெண்டு பேருக்குமே பார்த்த உடனே பத்திக்க ஆரம்பிக்குது. அப்படியே ரெண்டு பேருமே ஒரு செகண்ட் ஷாக் ஆகி போய் அப்படியே ரெண்டு பேரும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. நம்ம விக்கி எல்லாம் பயங்கர ஆச்சரியத்தோட பாக்குறான். நான் என்னதான் இதுக்கு விளக்கம் கொடுத்தாலுமே இந்த மாதிரியான சீன்ஸ்க்கு எல்லாம் வந்து அதோட ஃபீலிங்கிறது அதாவது அனுபவிக்கும் போது தான் தெரியும். சோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. சோ அதே நேரத்தில் அந்த பொண்ணு கேக்குது ஆக்சுவலி வந்துட்டு இங்க தாராவோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னோடனே, பட் நம்ம ஆளுக்கு அது எல்லாமே ஸ்லோ மோஷன்ல கேக்குது. டக்குன்னு பக்கத்துல அசிஸ்டன்ட் வந்து அண்ணே அப்படின்னோடனே டக்குன்னு என்ன கேட்டீங்க திரும்ப கேளுங்க அப்படின்னோடனே, இல்ல இங்க தாராவோட வீடு அப்படின்னோடனே அதுவா இங்க இந்த பக்கம் தான் போகணும், இந்த பக்கம் தான் போங்க போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறான். அப்படி போகும்போது கூட பாருங்க நம்மால் அப்படியே திரும்பி பார்த்து ஆஹா இவ்வளவு அழகான தேவதை மாதிரி ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரியே பாக்குறான். சோ நம்ம விக்கிக்கு அந்த பொண்ணு மேல காதல் வந்துருச்சு. சோ இங்கேயும் அதே மாதிரி காட்டுறாங்க. தாராவோட வீட்டுல அவங்க அக்காவும் கேக்குறாங்க ஆக்சுவலி வந்துட்டு யார் அது அப்படின்றப்ப யாரும் தெரியல, பட் கடவாசல கூட்டிட்டு இருந்தாங்க அப்படின்றப்ப அவங்களும் சொல்றாங்க இல்ல ஆனா வந்து அவன்கிட்ட பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாங்க, வாயை திறந்தே பேசல அப்படின்றப்ப யாரு அது தாராவோட ஃப்ரெண்டா தான் இருக்கும் விக்கி, அந்த பையனா தான் இருப்பான், ஆனா அவன்லாம் பேசாம இருக்க மாட்டானே, அவன் வாயை திறந்தா அவ்வளவு ஈஸியா மூட மாட்டானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் ஓ அப்படியா நான் நம்மகிட்ட எதுவும் பேசல இல்லடி ஆமால அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணிங்க நம்ம ரியாவை காட்டுறாங்க, குழந்தைய அப்படியே தூங்க வச்சுட்டு இருக்காங்க. சோ நம்ம ரியா வந்து அப்பதான் யோசிச்சு பாக்குறாங்க, நம்ம ராஜேஷ் சொன்னாப்ல இல்ல நீங்க வந்து ஏன் ஸ்விம் பண்ணக்கூடாது, நீங்க தான் நல்ல ஸ்விம்மர் ஆச்சு, நீ வேணா டைவிங் போலாமே அப்படின்றப்ப அதை யோசிச்சு பார்த்தவங்க அப்படியே அவங்களுடைய அந்த பழைய நினைவுகளுக்குள்ள போறாங்க. ஏன்னா இவங்க ஒரு நல்ல பெஸ்ட் ஸ்விம்மரா இருந்திருப்பாங்க, நிறைய கோல்டு மெடல்லாம் அடிச்சிருப்பாங்க. சோ அந்த இதெல்லாம் எடுத்து பாக்குறாங்க, போட்டோஸ் இந்த கோல்டு மெடல் இது எல்லாத்தையும் அப்படியே மெதுவா எடுத்து பார்த்து ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஸ்விம் பண்ணணுங்கிறது அவ்வளவு ஆசையா இருக்கும் இவங்களுக்கு. சோ பட் அவங்களால இப்போதைக்கு போக முடியாது அப்படிங்கறனால அப்படியே இருக்காங்க. சோ அந்த இதுல இல்லாம இவர் வேற சொல்லிட்டார்ல ஆக்சுவலி நீங்களே டைவ் பண்ணலாம் அப்படின்னு அந்த விஷயத்தை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது டக்கு நீங்க நம்ம மீராக்கா வந்துடுறாங்க. இவங்க டக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது என்ன பண்ற, ஓ ரைசிங் ஸ்டாரா இருந்ததெல்லாம் எடுத்து பாக்குறியா, ஓகே ஓகே பழைய நினைவுகள் அப்படின்ட்டு போறாங்க. ஆடா நீ வேற சும்மா இருக்கா, என்ன உன்னைய கொரியன் நேஷனல் டீம்ல எடுக்கலங்கிறனால வருத்தத்திலே இருக்கியா அதை நினைச்சுக்கிட்டே அப்படின்னு. இல்லக்கா ஆக்சுவலி வந்து எனக்கு டவுட், நான் உண்மையிலே நல்லா ஸ்விம் பண்ணுவேன், ஒரு பெஸ்ட் ஸ்விம்மர் தான் நீ நினைக்கிறியா அப்படின்றப்ப என்னடி இப்படி கேட்ட, சொல்ல போனா நீ நல்லா ஸ்விம் பண்ணுவடி, உனக்கு ஸ்விம்மிங்லாம் நல்லா வருமே, இவ்வளவு மெடல் அடிச்சு வச்சிருக்க சும்மாவா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஓகே தாக்கா, ஆனா இருந்தாலும் எனக்கு சில விஷயங்கள் அப்படியே மனசுக்குள்ளே இருக்குக்கா அப்படின்றப்ப என்னன்னு சொல்லுமா அப்படின்றாங்க. அது ஒண்ணும் இல்லக்கா சும்மா தான் ஏதோ ஒரு சில குழப்பங்கள் அவ்வளவுதான் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் இவங்க இங்க பாரு உன் குழந்தைய பாரு, அவளுக்கு தண்ணியில போய் ஸ்விம் பண்றதோ இல்ல தண்ணியோ கண்டாலும் பிடிக்க மாட்டேங்குது, ஆனா அம்மா நீ பெஸ்ட் ஸ்விம்மர், இதுதான் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச நீ கூடி தீக்கிரம் வந்து திரும்ப ஒரு வேளை ஸ்விம் பண்ண போறியா என்னமோ அப்படின்றேன். சும்மா இருக்கா அப்படின்னு வந்து பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினி கேட்டாங்க. ரெண்டு பேரும் அப்படியே கையை கோத்துட்டு நடந்து வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் கிடைச்சிருச்சு. சோ ஒரே ஹாப்பியா இருக்காங்க ரெண்டு பேரும். இங்க ஹீரோயின் வந்தாங்கல்ல அவங்க அப்படியே பேசிட்டே வராங்க. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு ஆமா எதுக்காக வந்து நீ விக்கி வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னனே இப்போதைக்கு வேணாம் அப்படின்னப்ப அது வந்து என்ன அப்படின்னா இப்பதான்டா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் லவ் பண்ணும்டா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், அதுக்காக நான் கல்யாணத்துக்கு அகைன்ஸ்டால நிக்கிற பொண்ணுலாம் கிடையாது, எனக்கு கல்யாணம் வேணும் தான் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வேணும் அப்படின்றாங்க. ஓ அப்படியா சரி ஓகே நீ நல்லா டைம் எடுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. சரி ஓகே நீ முதல்ல கிளம்பு அப்படின்றப்ப இவங்க வந்து இல்ல நீ கிளம்பு மாறி மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே ராக் பேப்பர் சீசர் போடலாம், ராக் பேப்பர் சீசர்னு போடுறாங்க. டப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தோத்துறாங்க. நீ தான் தோத்த அதனால நீ தான் போயாகணும் அப்படின்னு. சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு ஹக் பண்ணி வந்து ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே மெதுவா உள்ள போறாங்க. சோ உள்ள போனவங்க சும்மா இருக்கணும்ல இருக்கிறது இல்ல. அப்படியே காலையில விடிஞ்ச உடனே ஆக்சுவலி நம்ம தாராவோட அம்மா வந்து வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரியா சரி போவோம் அப்படின்ட்டு தாராவை எழுப்போன்ட்டு உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தாதாங்க ட்விஸ்ட். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம தலைவன் உள்ள ஒரு அம்மால கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பார்த்து அடே என்ன பண்றீங்க, டேய் ராஜா எந்திரா, ஏய் தாரா எந்திரடி அப்படின்னு. அப்பா இல்லப்பா அது வந்து ஐயோ மாட்டிக்கிட்டோமே மாமா, அது வந்து மாமாவா டேய் உங்க அப்பா சம்மதம் இல்லாம நீ வந்து லவ் பண்ண கூடாது எத்தனை தடவை சொன்னேன், ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு போட்டு அடிக்க
ஓடுறாரு. அவன் ஐயோ மாமா என்னை விட்டுருங்கம்மா அப்படின்னு அவங்க அம்மாவும் வந்துட்டு அழகா கூட ஊடுறா அப்படின்னு துரத்தி விடுறாங்க. சரி எப்படா இந்த மனுஷன் உள்ள வந்தாரு அப்படின்னு பார்த்தா ஒண்ணு இல்லைங்க, நம்மால உள்ள வந்தாங்கல்ல நம்ம தாரா, அவங்க வந்து திடீர்னு டப்புன்னு கதவை திறந்து டேய் ஒரு நிமிஷம் சொல்றாங்க வேணா வேணா அப்படின்னு வேமா இழுத்துட்டு போய் இங்கடி இழுத்துட்டு போற, வாடா பேசாம அமைதியா வாடா அப்படின்னு விழுடி வாடா அப்படின்னு இழுத்துட்டு போய் வீட்டுல யாருக்கும் தெரியாம அப்படி உள்ள கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் அழகா ஹக் பண்ணி தூங்குறாங்க. அப்ப கூட பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குடி, இது மாதிரி டெய்லி வந்து உன்னை கட்டி பிடிச்சே தூங்கணும்னு இவங்களுக்கு சொல்ல அவங்களும் சொல்ல ரெண்டு பேரும் அழகா கட்டி பிடிச்சு தூங்குறாங்க. சோ அதுக்கப்புறம் தான் காலையில நம்ம ஆளு வந்து பாத்துருப்பாரு, யாரு நம்ம தாராவோட அப்பா. பார்த்துட்டு மிரண்டு பாருட்டு எந்திரிங்கடா அப்படின்னு எழுப்பி விட்டு நம்மளால அப்ப கூட ஏன்டா டேய் உங்க அப்பா சம்மதம் இல்லாம இங்க வரக்கூடாது ஏன்டா அப்படி பண்றான்றப்ப அது வந்து மாமா அப்படின்னு டேய் இருடா அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்த ஆரம்பிப்பாரு. அவனு தெரிச்சுக்கிட்டு ஓடிவான், நம்ம அம்மா தான் காப்பாத்தி விட்டுருப்பாரு புட 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 அப்படின்னு. அதே மாதிரி அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஆக்சுவலி நம்ம அம்மா வந்து அப்படியே சிரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அப்பாடா தான் பொண்ணு கடைசியா ஒண்ணு சேர போறாங்க அப்படின்னு. இங்க நம்ம சாம காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம சாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து வேலை பார்த்துருக்கான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோ மெசேஜ் அனுப்புறாரு, வாடா அவனை மீட் பண்ணணும் அப்படின்னு. சரின்னு சொல்லி இவனை கிளம்புறான். அப்படி கிளம்பும்போது கூட அந்த காஃபி மிஷினை பாக்குறான், ஏன்னா அவனுக்கு காஃபி பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு காஃபியை கொண்டு போறான். சோ என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட் தான் அப்படிங்கிற காட்டிட்டான். சோ காஃபியை கொண்டு போய் இந்தா அப்படின்னு கொடுத்தோன்னே அவனு இருடா அப்படின்னா ஒன்னும் இல்ல நீ தான் காஃபி பிடிக்குன்னு சொல்லுவே இந்தா சாப்பிடு அப்படின்னு ரெண்டு பேரும் காஃபியை குடிச்சிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு என்ன விஷயம் எதுக்காக கூப்பிட்டா இவ்வளவு காலையில அப்படின்னு, இல்ல உன்ட்ட கொஞ்சம் பேசணும் என்ன சொல்லு அப்படின்னு. இல்லடா ஆக்சுவலி வந்துட்டு அன்னைக்கு சண்டை நடந்தது, அதுக்கப்புறம் நான் அவனை மீட் பண்ணல, ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆச்சு, அதனாலதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுல என்னத்த கில்ட்டா ஃபீல் ஆகுது, நம்ம தான் எப்பயுமே சண்டை போடுறதானே இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி நம்ம சாமு பேசிக்கிறான். அதே நேரத்துல நம்ம சாமு கேக்குறாமா என்ன நீங்க ரெண்டு திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு. அப்படியே பாக்குறான், ஆமா அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறான். இவனும் ஓ அப்படின்றான். சோ ஒரு வழியா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்த விஷயத்தையும் அவன் சொல்லிடுறான் சாம்கிட்ட. சாமு வந்து அதை புரிஞ்சுக்கிறான். சரி விடுறா, எப்பயுமே வந்துட்டு நீ எல்லா விஷயத்திலயும் என்னை விட ஃபர்ஸ்டா தான் இருப்ப, இந்த விஷயத்துல அப்படி இருக்குன்னு நினைச்சுக்கிறேன், அதே நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் திரும்ப பிரேக்கப் பண்ணாம இருங்க அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சோ இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஒரு மாதிரியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ ஒரு வழியா நம்ம சாமும் புரிஞ்சுக்கிட்டான், நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே அந்த சண்டையெல்லாம் விட்டு ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோட ஆபீஸை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா மேனேஜர் இதையா வந்து பாத்துட்டு இருக்கும்போது சிஸ்டத்துல அப்படியே ஷாக் ஆகுறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. ஆமாங்க ப்ரமோஷன் வந்து கிடைச்சிருச்சு. சோ அதெல்லாம் பார்த்து எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஏன் அங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருங்க நான் ஹீரோக்கு வந்து உடனே வந்து போன் அடிக்கிறேன் அப்படின்றான். அப்படியே கட் பண்ணா இங்க நியூஸ் அப்படியே பரவுது. என்ன அப்படின்னா நம்ம வில்லி வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் பேர் வந்து தாராங்கிறது நம்ம வந்து வச்ச பேர் ஓகேங்களா. அந்த ஒரிஜினல் பேர் இருக்கும்போது இன்னொரு சைடு பேரா வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இன்னொரு பேரை கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து சௌமி அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த பேரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதை ஒரு இஷ்யூ ஆகுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு அதாவது போட்டோ மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவங்களோட பேரை மாத்தி திரும்பவும் வந்து நம்ம தாரா வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலுக்குள்ள வர்றாங்க, அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில இவங்க வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி மொத்தமா திரும்புது. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஆபீஸ்ல இருக்கவங்க மேல மொத்தமா திரும்புது எல்லா பழியும். இதை வந்து ஆர்டிகலாவும் போட்டு விட்டுறாங்க. சோ இந்த ஆர்டிகலை வந்து அங்க இருக்கிற கூட இருக்கிற பொண்ணுங்க பார்த்துட்டு அதுல நான் சொன்ன அந்த கியூட்டா இருக்கும் அந்த பொண்ணு அவங்க அக்காவுக்கு வாரி பாரு அப்படின்னு சோ அதை பார்த்து அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவோட ஆபீஸ்ல காட்டுறாங்க மாறி மாறி போன் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல அப்படியெல்லாம் இல்ல, இதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்ட்டு மாறி மாறி மன்னிப்பு கேட்டு ஒரு வழியா ஏன்னா நியூஸ் சேனல்ஸ் நிறைய இருக்குல்ல, எல்லாரும் மாறி மாறி கால் பண்றாங்க, நிறைய பேர் கேக்குறாங்க, அதனால எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம மேனேஜருக்கும் போன் வருது, அவரும் போறாப்ல என்னன்னு தெரியல. கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த போட்டோஸ் எடுத்ததெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே இதெல்லாம் செட் பண்ணுவோம் இதெல்லாம் செட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் தாரா மேடம் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இவங்க ஐயோ என்னங்கடி ஏண்டி எப்ப பார்த்தாலும் என் பேரை வந்து அழகா கூப்பிடுறீங்களா, ஏன்னா இப்படி பண்றீங்களோ அப்படின்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் வேமா ஓடி வந்து இவங்களுக்கு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு அது வந்து என்னமா அப்படின்னு அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு போன் வருது எங்க அந்த ஆபீஸ்ல இருந்து. இத பாருங்க எப்படி வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிறது வெளியே போச்சுன்னு தெரியல, பட் விஷயம் வெளியே போயிருச்சு, நீங்க திரும்பவும் வந்து போட்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றீங்க அப்படின்னு அதை பாருங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களும் வாங்கி பாக்குறாங்க. ஒரு மாதிரியா தான் பாக்குறாங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோயினி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல அவங்க அப்படியே கிளம்பி வர்றாங்க. நிறைய மெசேஜஸ் எல்லாமே வருது. போனை பார்த்துட்டு வரும்போது கூட அந்த டிரைவர் கூட சொல்றாரு, என்னமா இவ்வளவு தூரம் வந்து ஐலாண்டுக்கு வந்துட்டு போனை பார்த்துட்டு இருக்க, ஐலாண்டோட அழக ரசிமா அப்படின்றாங்க. சோ அவங்க அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டே வர்றாங்க. இங்க வந்த உடனே நம்ம விக்கியும் மனோஜும் பேசியிருக்காங்க. எப்படா இந்த விஷயம் வெளியே போச்சு, யாரு சொல்லிருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவங்க வந்து இறங்கினோடனே கரெக்டா ரெண்டு பேரும் பார்த்துட்டு தாரா நில்லு அப்படின்ட்டு உடனே என்னடா அப்படின்னு இங்க பாரு எவனோ வேணுனே தான் இந்த வந்து பார்த்துருக்காங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, தைரியமாறு பி ஸ்ட்ராங் அப்படின்றாங்க. நான் நல்லா ஸ்ட்ராங்கா தான்டா இருக்கேன், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், இனிமே நான் எதை பார்த்து பயந்தெல்லாம் ஓட மாட்டேன், ஓகே நான் வரட்டா அப்படின்னு கிளம்புறாங்க. நம்ம விக்கி அப்பயும் தாரா விட்டுறாத ஸ்ட்ராங்கா இரு அப்படின்ட்டு அனுப்புறான். ஓகேடா அப்படின்ட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா தெரியுது ஆக்சுவலி வந்துட்டு இந்த எக்ஸிபிஷனை கேன்சல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து சொல்ற ரீசன் என்னன்னா இந்த மாதிரி இவங்க தான் வந்துட்டு தாரா அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிருச்சு, சோ அதனால வந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம், இங்க பாருங்க ஆக்சுவலி தாராவோட நேம் வந்து நாங்க ஒன்னும் சேஞ்ச் பண்ண
பண்ணல, அவளோட இன்னொரு பேர் தான் சௌமி, அது சர்டிபிகேட்ல இருக்கு. ஆனா இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு அது யாருக்குமே தெரியாது. தாராங்கிற ஒரு பேரை மட்டுமே அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. சோ அதனாலதான் இந்த பிரச்சனை. நீங்க நினைக்கிற மாதிரி ஏமாத்தணும்னு எந்த வேலையும் நாங்க பார்க்கல. சோ எப்படி வந்து நீங்க இதை எதுவுமே தெரியாம டக்குன்னு கேன்சல் பண்றீங்க? ரிப்போர்ட்டர் வந்து இவளோட ஒரு பக்கத்தையும் ஒரு பேரை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு மட்டுமே வந்து ரிப்போர்ட் எழுதிருக்காங்க. சோ அவங்க எழுதின எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே உண்மை இல்ல, அது போய் தயவு செய்து அதை நம்பாதீங்க. நீங்க அதுக்காக வந்து இந்த எக்ஸிபிஷனை கேன்சல் பண்ண வேணாம்ன்றப்பல நம்ம ஹீரோயினியை பார்க்கும்போது இல்ல அவங்க பவர் அபியூஸ் பண்ணதாக சொன்னது எல்லாமே ரூமர் தான் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல மேடம், ஆக்சுவலி வந்துட்டு இவ பவர் அபியூஸ் பண்ணான்னு சொல்லி சொன்னாங்களே தவிர அது ரூமராவே தான் இருந்தது. அதுக்கான எந்த சாலிட் ப்ரூஃபே கிடையாது. சோ நீங்க எதுக்காக வந்து அதை நம்புறீங்க, அதை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கூட பாருங்க, நம்ம ஹீரோ கேக்குறாரு எதுக்காக இவள வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்றீங்க அப்படின்னே. இரு நாங்க ஒன்னும் டிஸ்குவாலிஃபைட் பண்ணலடா, ஆக்சுவலி வந்துட்டு நாங்க இந்த எக்ஸிபிஷனையே வந்து கேன்சல் தான்டா பண்றோம் அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க? ஒரு சாதாரண ரூமரையும் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எழுதுன வச்சு அவளோட டேலண்ட்டை வந்து எதுக்காக நீங்க குறைச்சிட போறீங்க? ஆக்சுவலி வந்துட்டு அவ இந்த எக்ஸிபிஷன்ல கலந்துக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பா அவ தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சு வின் பண்ணுவா. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க இந்த ரூமரை கிளப்பி விடுறாங்க, நீங்கள் அதை ஏன் இந்த அளவுக்கு நம்புறீங்க அப்படின்றாரு. பட் இவங்களுமே வந்து இவங்களை குறை சொல்லலாம் இல்ல. அந்த மேடமும் சொல்றாங்க, டேய் ராஜ், முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, நாங்க வந்து எதுக்குறால வந்து இவ்வளவு வேணான்னு சொல்றோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ. முதல்ல சுத்தி பாரு என்ன நடக்குது, நம்ம டீம் எந்த அளவுக்கு போன் கால்ஸ் அட்டன் பண்றாங்க, எந்த அளவுக்கு சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாரு அப்படின்றப்ப அப்பதான் நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. சோ அங்க இருக்கிற எல்லாருமே ஆல்மோஸ்ட் போன் வர்ற போன் அட்டன் பண்ணி சாரி இல்ல அப்படி இப்படின்னு பேசிட்டு தான் இருக்காங்க. அதாவது சமாளிச்சுட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அவங்களும் இங்க பாருடா, என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம், ஆனா மாறி மாறி வந்து ரொம்ப வந்துட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மீடியாஸும் சரி, எல்லா மக்களும் சரி, எதுக்காக வந்து திரும்ப அவங்க அலோவ் பண்றீங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. சோ அதனால வேற வழியே இல்லாம பிரஷருக்கு தள்ளப்பட்டு தாண்டா இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கர பிரஷர்ல இருக்காங்க. சோ அதனால தான் வேற வழியே இல்லாம தான் நான் வந்து இதை கேன்சல் பண்றேன் அப்படின்றாங்க. எனக்கு புரியுது மேடம், பட் ஆனாலும் எதுக்காக நீங்க வந்து கேன்சல் பண்றீங்க அப்படின்னா டக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே கையை பிடிச்சாங்க. ஒரு நிமிஷம் இல்லை மேடம், ஆக்சுவலி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னால உங்க டீமோட இந்த நேரம் எல்லாமே வேஸ்ட் ஆயிருக்குது. சோ அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க கேன்சல் பண்ணதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. சோ இதை பாக்குற ஹீரோ ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகி போய் பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் நில்லு தாரா, என்னதான் நினைச்சிட்டு இருக்க, எதுக்காக வந்து அவங்க கேன்சல் பண்ணதுக்கு நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது, டேய் இருடா, என்னால மத்தவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா மேனேஜர் வந்துடுறாரு. டேய் ராஜே வாடா, முதல்ல வந்து ஒரு சில பிரச்சனை சமாளிக்கிறக்கா கை குடுறா, வாடா வந்து தோட வேலையை படுறா அப்படின்றாங்க. அதை நீங்க போங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவரை அனுப்பிச்சு விட்டுட்டு இங்க பார்த்தாரா, தயவு செய்து இதுக்கு ஒத்துக்காத அப்படின்றப்ப இல்ல ராஜே, நான் எடுத்த இந்த முடிவு கரெக்ட் தான். இப்ப என்ன இந்த எக்ஸிபிஷன் வந்து KMA டிபார்ட்மெண்ட் தான் நடத்துறாங்க, நோ ப்ராப்ளம்டா. இது இல்லைன்னா என்ன, என்னால வர முடியாது நினைச்சேன், என்னால கண்டிப்பா வர முடியும், நீ கவலைப்படாத. சரி நீ போய் ஒர்க்க பாரு, மறந்துடாத, லேட்டா வந்துடாத, இன்னைக்கு நம்ம வெளில நான் போயிடுறோம், சரியா ஓகேவா, நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. சோ நம்ம ஹீரோனி வெளியே வந்தவங்க அப்படியே பாக்குறாங்க அந்த இடத்தையும், அந்த பேரு, அந்த போர்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு பழைய விஷயங்கள் நினைச்சு பாக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோனியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் லவ்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ இன்னும் வந்துட்டு அவங்களுடைய கெரியர்ல ஜெயிக்கல. சோ அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க தோத்து போன விஷயம், அவங்க கூட இருக்க அசிஸ்டன்ட் வந்து நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்டும் கேன்சல் ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகே கிளம்புவோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ சொல்ல போனா இப்ப ஆளுகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க போல இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. அவங்களுடைய மாமியார் கூட ஆக்சுவலி உட்கார்ந்து இருக்காங்க. சோ உட்கார்ந்து இருக்கும்போது இந்த சீனை பார்த்துட்டு உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வராம இருந்தா அதுவே பெரிய விஷயம் தான். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோட அப்பாவும் கேட்கிறாரு, அம்மா நீங்க வந்து மீச்சுவை ரொம்ப மிஸ் பண்றீங்களா அப்படின்றப்ப அவங்க அப்படியே பாக்குறாங்க. அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தவர், இல்லம்மா ஆக்சுவலி வந்து எல்லாருமே வந்து மூவ் ஆன் ஆகி போறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க, நான் எந்த முயற்சியும் எடுக்காம ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நின்ட்டேன், தான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்றாரு. சோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே மெதுவா அவருடைய கையை பிடிச்சி, இங்க பாரு சங்டேல், திரும்பவும் என் பொண்ணு மீச்சுவை அனுப்பாத கடலுக்குள்ள அப்படின்றாங்க. அவங்க அப்படியே பாக்குறாமா, எதுக்குமா எப்ப பார்த்தாலும் இந்த வார்த்தையே சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணு எதுக்காக நான் திரும்ப வந்து கடலுக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு உடனே இப்பதாங்க சொல்றாங்க அந்த அம்மா, பாருங்க நான் ஏன் பொண்ணுன்னு சொன்னது என்னோட பொண்ணு இல்லப்பா, கோமிஞ்சுவ திரும்ப வந்து நீ கடலுக்குள்ள அனுப்பாத சரியா அப்படின்றாங்க. இத கேட்டோன்னே அப்படியே ஒரு ஷாக் ஆயிடுறாரு, என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு. சோ நம்ம இது வரைக்கும் அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, மிஞ்சுவை வந்து கடலுக்குள்ள அனுப்பாதன்னு மட்டும் தான் சொல்லிருப்பாங்க. சோ இப்பதான் சொல்றாங்க அது யாரு அப்படின்னு நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை சொல்றாங்க, கோமிஞ்சுவை தயவு செய்து கடலுக்குள்ள திரும்ப அனுப்பாத அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே அவர் ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. பாத்துக்கோங்க, தான் பொண்ணை கொண்டுட்டேன்னு சொல்லி அடிச்ச அம்மாவை இப்ப அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அவளும் என் பொண்ணு தான், அவளை திரும்ப கடலுக்குள்ள அனுப்பிடாத அப்படின்றாங்க. சோ இதுதான் ஒரு தாயினுடைய பாசம்ன்றது. அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு இல்லப்பா, மிஞ்சுவுக்கு நடந்தது கோமிஞ்சுவுக்கு நடக்கவே கூடாது, அன்னைக்கு அவளை அப்படி பார்த்ததுல இருந்து என்னால முடியல, நான் அவளை மன்னிச்சிட்டேன், நீயும் அவளை மன்னிச்சிரு தயவு செய்து அப்படின்றாங்க. சோ இதை கேட்டோன்னே அவர் அப்படியே ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. சோ ஒரு மாதிரி அழுதுகிட்டே அப்படியே வந்துட்டு மன்னிச்சிருங்கம்மா என்னைய அப்படின்றாரு. சோ இப்படியாக வந்துட்டு அவங்க அம்மாவே சொன்னதுக்கு அப்புறம் இவரால் எப்படி வந்து அதை ஏத்துக்காம இருக்க முடியும். சோ என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு அப்படி நேரா வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த பழைய போட்டோஸ், தன்னுடைய வைஃப் அவங்க ஃப்ரெண்டு கூட இருந்த போட்டோஸ்லாம் நிறைய எடுத்து ஒதுக்கி வச்சிருப்பாரு. சோ அந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு. சோ அந்த பழைய நினைவுகள்லாம் எடுத்து பார்த்து ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு போய் நம்ம ஹீரோனுடைய அம்மா வந்து பாத்திரம் கொடுத்துருப்பாங்கல்ல சூப் எல்லாம் வச்சு, சோ அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அது போக அந்த சில இதெல்லாம் எடுத்து
கொண்டு வந்து அப்படியே இங்க கொண்டு வந்து வைக்கிறாரு. அவங்களும் பாக்குறாங்க. பார்க்கும்போது அப்படியே வச்சுட்டு அவர் எனக்கு கிளம்பும்போது சண்டையில் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு அப்படியே நிக்கிறாரு. ஆக்சுவலி நீங்க என்னை மன்னிக்க மாட்டீங்கன்னு தெரியும், ஆனாலும் நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்காவது நீங்க வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம்ல கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு டக்குன்னு அவர் திரும்புறாரு. திரும்பி நின்னு நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு யார் வந்துட்டு சொன்னது? சரி சொல்லு, நீ வந்து இப்பவும் மீச்சுவை மிஸ் பண்றியா இத்தனை வருஷத்துலயும் அப்படின்னு. ஆமா, அந்த பதில் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன், நான் இப்போ மட்டும் இல்ல எப்பனாலும் சரிதான், ஏன் சாகுற வரைக்கும் கூட நான் என்னோட மீச்சுவை மிஸ் பண்ணதான் செய்வேன், அவன் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வெறுமையா தான் கொடுக்குது அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் கேட்டோன்னே அவர் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் உன்னோட சாண்ட்விச் சூப் நல்லா இருந்தது, எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்ட்டு அப்படியே கிளம்புறாரு. சோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் உன்னைய மன்னிச்சுட்டேன் அப்படின்றாரு. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க, ஆனந்த கண்ணீரும் வருது. நம்மால் அப்படியே வெளியே வராரு. அவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வெளியே வர்றாரு. ஏதோ ஒரு இது ரிலீஃப், இத்தனை நாளா வந்து ஒரு இறுக்கமாவே இருந்திருக்கும். சோ அந்த மனசு வந்து ரிலீஃப் ஆன மாதிரி வராரு. அப்படியே வந்து மெதுவா அந்த வானத்தை பாக்குறாரு. வானத்தை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரியா வந்து பாக்குறாரு. சோ அவங்க ஒய்ஃப் மேல இருந்து பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதை தான் விரும்பியிருப்பாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டை நீ மன்னிக்கணும் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் விரும்பியிருப்பாங்க. அதை இன்னைக்கு அவர் செஞ்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க பேக்கை. அதுல வந்து இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து நிறைய பேப்பர் கட்டிங்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி வந்து அவங்களும் வச்சிருப்பாங்க. சோ அது எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ இப்படியாக சில விஷயங்களை கொடுத்து நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்லிட்டு போறாரு. ஒரு பக்கம் அவருக்கு ஒரு சந்தோஷம், அதே நேரத்தில் நம்ம ஹீரோனுடைய அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சோ ரெண்டு பேருமே ஒரு வழியா வந்து சமாதானம் ஆயிட்டாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.